நார்மலுக்கே வெயில நாய் காம்போ 350 ரூபா. சிக்கன் பிரியாணி, கேசரி, ரைத்தா, இதுன்னு பிரிஞ்சால் அப்படியே விட்டு வந்துட்டீங்க. ஒரு பில் எடுத்து வந்து பின்னாடி நிக்கிறாரா? டேய் பில் எடுத்து வந்து நிக்கிறாரா? ஏய் பில் எடுத்து வந்து நிக்கிறாரா? என்கிட்ட கிடக்குது காசு. டேய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி vlog. வீடியோ ஷூட்லாம் முடிச்சுட்டு எடிட்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வந்திருக்கோம். மச்சான் தான் ஸ்பான்சர். மச்சான் தான் ஸ்பான்சர் பேச்சுவாங்க போட்டுருக்கு. மச்சான் தான் ஸ்பான்சர், வச்சான் தான் ஸ்பான்சர். எந்த அக்கௌண்ட்ல 46 ரூபாய். இவ்வளவு பேர் பிரியாணி கடை கூட்டு விட்டாங்க. நான் மட்டும் தெரியல சூச்சிங்கிறோம். தென்னை பூச்சி அப்புறம் இங்க இந்த பிளேட் வாஷ் பண்ற இடம்லாம் எங்க இருக்கு? எங்கடா இது? ஆம்பூர் பிரியாணியா? நம்ம வேற பெரிய பணக்காரன் நினைச்சு தண்ணியில ஊற்றி சர்வ் பண்ணிக்கிறாங்க. பில்லு கேட்டவனோட செப்ப கணக்கு போது சேரு பலடி போறோம். செம்பு காசு அப்புறம் நாங்களே ஊற்றிக்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ல அனுப்புறோம். ஏய் என்னடா சொல்லியிருக்கேன்? காம்போ சிக்கன் பிரியாணியா? வித் 2 wings லெக். நார்மலுக்கே வெயில நாய் காம்போ 350 ரூபா. காசு இல்லைன்னு ஓனரே பீ வர மாதிரி வச்சு விடுவான். கட்டியே பேச போறான். இப்போ ஜோதிஷ் தம்பி வர ஃபுட் ஸ்டிக் இருக்கான்னு கேட்குறாரு. முடிவு கம்பெனி சாப்பிடு சந்திரி தேவை பாட்டி கூட அந்த வெளியில் போடலாம். கம்பெனி ஃபர்ஸ்ட் நம்ம போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். பெட்ரோல் இதில் வண்டியில் மச்சான் ஏசி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண. வேறு நேரத்துக்கு கொண்டாங்க ரெடி கொஞ்சம் பணக்காரன் வர வச்சுக்கணும். மூஞ்ச பணக்காரத்தன்மா அந்த ராஜ பார்வை ராஜ நட லெக் வேற போட்டு கொடுத்துக்கிறாங்கடாடி. எப்படி இருக்குடா டேஸ்ட்? டேஸ்ட் நல்லா கூட சாப்பிட்டு நம்ம காசு இல்லை. கட்டி பேணும் கூட தரா 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 தரா. ஆஹா கேசரி உள்ள பிரியாணி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஓடக்கூடாது. பூன்ல எல்லாம் கம்மியா வரும். கடை நல்லா கை போட்டு ஒரே சாதத்தை விடக்கூடாது. சொன்ன கொஞ்சம் பணக்காரத்தன்மை நாய் மாதிரி கடைசி பேமெண்ட் வந்து கார்டா கேஷா ஜிபே தானே? ரோடு வரணும் செக் பண்ணிச்சிங்க. பிடிக்கும் ப்ரோ. மெனு காமிக்க கிட்ட காமிக்க. சிக்கன் பிரியாணி, கேசரி, ரைத்தா, இதுன்னு பிரிஞ்சால். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நம்ம செலிபிரிட்டின்றதுனால வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணிட்டு வந்தானே நம்ம சாப்பிட்றதே பெரிய விஷயம். பின்னாடி திருப்பி காமியா பார்த்துக்கிறேன். நம்மளதான் சிச்சை மாதிரியே சாப்பிட்டு போயிடலாம். அடி போய் சூப்பரா இருக்குங்க. காசு இல்லைன்னொன்னே சொன்னாருமா போனே பேசணும். நான் கொடுக்குறேன்பா. அப்படியே ஃபோன் பேசினே அந்த வெளியே போயிடுவான். சொல்லிதான் நான் காசு கட்டுப்பேன். என்னன்னா அவசரப்பட்டு என்ன சூப்பரா இருக்கு. பீஸ் எல்லாம் அப்படியே 46 ரூபாய் இது. இப்போ ஒன்றா சாப்பிட்டுக்கோ. 2 பேரும் ஆடா ஈவென்ட் போட்டுருந்தாங்க. ஒன்றும் கிடையாது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் வாஷ் பண்ணுறது எங்கே ப்ரோ? சொல்லு ப்ரோ. ஆடார் ஈவன் யார் செய்கிறோம் அவன் தான் வாங்கி தரணும். சரி ஓகேடா. ஈவன் யோசிச்சு பண்ணுங்க. என்ன பண்ணுறாருங்க? நான் வின்னு. என்னடா போங்க ரெண்டுமே எப்படியா? காசு எட்டு நான் பிளேட்டு. நீ என்னடா வாஷ் பண்ணுற? எக்கு டம்ளர் நீ வாஷ் பண்ணிடு. நான் கடையே வாஷ் பண்ணிடுவேன். நான் எங்கே சாம்பார் கொட்டிச்சுன்னு சொன்னாங்கண்ணா ஏசி தோடிக்கிறாள். நான் பார்த்துக்கிறோம். துணி கிணி அதெல்லாம் துவைக்கிற கூட சொல்லுங்க. காமெடி மட்டும் துவைச்சிட்டு போகிறோம். அவ்வளோதான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. யார் யார் பிளேட்டு கழுவ போகிறது? ஹலோ யார் சார்? சார் டாக்டர் சார். டேய் இந்த வரது முக்கியமான ஒன்று பேசணும் சார். வண்டி சாவியா? டேய் பில்லு பே பண்ணா டேய் அப்படியே விட்டு வந்துட்டீங்க. ஒரு பில் எடுத்து வந்து பின்னாடி நிக்கிறாரா? டேய் பில் எடுத்து வந்து நிக்கிறாரா? ஏய் பில் எடுத்து வந்து நிக்கிறாரா? என்கிட்ட கிடக்குது காசு. டேய்
பில்லு கட்டு போடா. சீக்கிரம்டா வெள்ளடா நீ ஐயோ ஏய் 45 ரூபாய் அக்கௌண்ட்ல கட்டுறா பில்ல. 45 ரூபாய் என் அக்கௌண்ட் இருக்குது அதே எடுத்துட்டு ஏய் நில்றப்பா. மானத்தை வாங்காத கேங் லீடரா டேய். எப்பா பே பண்ணிட்டானுங்க. இப்போதான் உசுரே வந்துச்சு. போதும் எப்படியோ சாமான்லாம் கழுவி முடிச்சிட்டோங்க.